கோடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களை பொறுத்தளவு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற கடலோர மாவட்டங்களிலும் ஏறத்தாழ மிகப்பெரிய பாதிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருந்த போதிலும் இந்த பகுதிகளில் நிறைய மக்கள் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு பல்வேறு நிவாரணப் பொருட்களை தன்னார்வலர்கள் முன்வந்து கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றனர். மீட்பு நடவடிக்கைகள் அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதை தாண்டிய பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைய சூழலில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கூர்நோக்க வேண்டியுள்ளது. தொற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம். வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சாலைகளில், தெருவோரங்களில், வீடுகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்ற முடியாத நிலை என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் நிலவி வருகின்றது. இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அது குறித்து தான் அலசிருக்கின்றோம். முன்னதாக இன்றைய நிலையில் சென்னை வாசிகள் எப்படி உள்ளார்கள், குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி உள்ளார்கள் என்பதை விளக்கக்கூடிய ஒரு தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வெள்ளத்தின் கோர தாண்டவத்தில் இருந்து மெல்ல மீண்டு வருகிறது சென்னை மாநகரம். இந்த வெள்ளத்தால் சைதாப்பேட்டையில் அடையாறு ஆற்றங்கரையோரத்தில் இருக்கும் மக்கள் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். தங்கள் உடைமை மற்றும் உறைவிடத்தை முற்றிலுமாக இழந்துள்ளனர். வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் காரணமாக சைதாப்பேட்டை திடீர் நகர், அனுசியா மண்டபம், ஆத்துமா நகர், ஆரோக்கியமாதா நகர் பகுதிகளில் வீடுகள் குப்பை காடாக மாறியுள்ளன. தான் சம்பாதித்த அனைத்து பொருட்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறுகிறார் 42 ஆண்டுகளாக திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் ஜெகநாதன். வீட்டில் மிச்சமுள்ள பொருட்களை எடைக்கு விற்று வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழல் உள்ளதாக கூறுகிறார் இவர். நாங்கள் என்னதான் இப்போ இது எந்த காலத்துக்கு நாங்கள் வாங்க போகிறோம்? அவ்வளோ சாமான் எங்களால் எப்படி தான் ஈடு பண்ண முடியுமோ தெரில. அவ்வளோதான், கல்யாண சாமான் ஃபுல்லாக அதில் இருந்தது. அது பாருங்கள், அந்த கிரைண்டர், மிக்ஸி, இது பாருங்கள், கடாய் இதுதான் கிடக்குது. மீது எல்லாம் பாத்திரம், அண்டா எல்லாம் போயிடுச்சு. கேஸ்லேருந்து எல்லாம் போயிடுச்சு. முக்கால்வாசி நாங்கள் எப்படி தான் ஈடு கட்ட போகிறோம் எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் பார்த்து எதனா நல்ல உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீடு தரைமட்டமானதால் நிவாரணத்தை மட்டுமே நம்பி உள்ளதாக கூறுகிறார் விக்ரம். ஆனால் நிவாரணங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள் சைதாப்பேட்டை பகுதி மக்கள். எங்கள் வீடு இதுதான். எங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் பாத்திரம், சாமான் எல்லாம் போயிடுச்சு. துணிமணி, பசங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, கேஸ் சிலிண்டரு எல்லாமே போச்சு. இப்போ அத்தியாவசிய பொருள் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஏதாவது சாப்பாடு மட்டும்தான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அரசாங்க அதிகாரிகளும் கண்டுக்கிறதுக்கு இல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப துயரத்தில் இருக்கிறோம். இனிமேலும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகாத இருக்கிறதுக்காக இந்த அரசாங்கமோ இல்லை வரக்கூடிய அரசாங்கம் ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும். குப்பைகளுக்கு நடுவில் தங்கள் பொருட்களை தேடி ஆற்றில் கழுவும் அவலம் இந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது மழைக்கு இந்த அளவிற்கு வெள்ளம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் தனது குடும்பம் அனைத்து ஆவணங்களையும் இழந்து விட்டதாக கூறுகிறார் இவர். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா கூட ஒரு பேக்கு இல்லை, ஒரு புக்கு இல்லை. அதுங்களை எப்படி நாங்கள் இப்போ ஒரு அத்தாசி கேட்டாங்கன்னா கூட எந்த அத்தாசி கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. எங்களாண்ட எல்லாம் வீணாக போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த நிலமையில் இருக்கிறோம் இப்போ நாங்கள். 4 தலைமுறைகளை கண்ட கோவிந்தசாமி இதுநாள் வரை இந்த அளவிற்கு மழை கண்டதில்லை என்று கூறுகிறார். மாற்று இடத்தை அரசு வழங்காவிட்டாலும் குப்பைகளை அகற்றினாலே தங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடங்குவோம் என்று தெரிவிக்கிறார் கோவிந்தசாமி. குப்பி எங்களுக்கு வாரினா போதும், எங்கே இருக்கிறாங்களோ அப்புறம் அப்போ பிரச்சனை வந்து உள்ளே வந்து உக்காந்துட்டு அப்புறம் பிரச்சனை. அது இடம்னா கொடுக்குறாங்க, எதுனா போகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு இல்லை. குப்பியை வாரினா போதும் எங்களுக்கு. 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இந்த பகுதியை வெள்ளம் முற்றிலுமாக சூறையாடிவிட்டது. மீண்டும் முழு மூச்சாக உழைத்து சம்பாதித்தால் கூட இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது என்கின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள். சைதாப்பேட்டையில் அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் முழுவதையும் இந்த வெள்ளத்தில் துளைத்துவிட்டு நிர்கதியாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் நடத்துவதற்கான அனைத்து விஷயங்களும் தங்களே சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை அரசு அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட குப்பைகள் அதிக அளவில் இருக்கும் காரணத்தினால் இதனை அகற்றுவதற்கு மிகுந்த சிரமமாக இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாற்று இடம் வழங்காவிட்டாலும் இதே இடத்தில் தங்களால் வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு இங்கிருக்கும் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களின் நம்பிக்கைக்கு ஏதுவாக அரசு இந்த குப்பைகளை அகற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. இந்த மழை வெள்ளத்தினுடைய மற்றொரு மிகப்பெரிய பாதிப்பாக தற்பொழுதும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீரையும்
ஆங்காங்கே இருக்கக்கூடிய குப்பைகளையும் குறிப்பிடலாம். இதனால் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் எழக்கூடும் அபாயம் உள்ளது. அது குறித்தும் அதை தாண்டி என்னால் இலவசமாக மருத்துவ உதவிகளை செய்ய முடியும் என்று மனமுவந்து விரும்பும் மருத்துவர்களையும் தேவைப்படுபவர்கள், மருத்துவ உதவிகள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த உதவிகள் தேவைப்படுபவர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாகவும் இந்த கோணங்கள் இருக்கும். இதற்காக நம்முடைய அரங்கத்தில் 2 மருத்துவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் மருத்துவர், சமூக நல ஆர்வலர் ஏழன் நாகநாதன். உங்களை வரவேற்கின்றேன். வருகைக்கு மிக்க நன்றி. அதே போல மருத்துவர் சுரேஷ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும். சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வெள்ளம், ஒரு 100 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு ஒரு வெள்ளம். இதை தாண்டி மற்ற மாவட்டங்களிலும், காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களிலும் பெரிய அளவிலான வெள்ளம். இந்த வெள்ளத்தினுடைய அடுத்த ஒரு கோரப்பிடியாக இருக்கக்கூடியது தூய்மை. நிறைய இடங்களில் குப்பை குளமாக காட்சியளிக்கிற நிலையெல்லாம் பார்க்கின்றோம். இதனால் எந்த அளவிற்கு நோய் தொற்று அபாயம் இருக்கின்றது? உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன் ஏழன் நாகநாதன். இப்போ இது மாதிரி வெள்ள சூழல் இருக்கும்போது எபிடெமிக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எபிடெமிக்ஸ்னு போனீங்கன்னா காலரா மாதிரியான எபிடெமிக்குகள் எக்கச்சக்கமாக வயிற்றுப்போக்கு நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும். பிறகு மஞ்சக்காமாலை நோய்கள், வைரல் ஹெப்படைட்டிஸ் A, வைரல் ஹெப்படைட்டிஸ் C போன்ற கிருமிகள் எக்கச்சக்க ஏராளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிறகு தண்ணி தேங்குகிற நிலை வரும்போது 1 வாரம் மேலே தேங்கிடுச்சுன்னா கொசுவின் வளர்ச்சி அடைகிறதுனால, அதோட லைஃப் சைக்கிள் நிறைப்பை அடைகிறதுனால டெங்கி காய்ச்சல் மிகவும் மிகுதியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மலேரியா காய்ச்சல் மிகுதியாக வாய்ப்புகள் அதிகம். பிறகு வெறுங்காலோட நடக்கிறதுனால நிறைய பேருக்கு சேத்து புண்ணுகள் வர்றது. அந்த சேத்து புண்ணு மட்டும் முடியாமல் அது வழியாக எலி ஜுரம் சொல்லுவோம். எலி ஜுரம்னா எலியின் மூத்திரத்தினால் வர தண்ணி அந்த கால் புண்ணு வழியாக நுழைஞ்சி லெப்டோஸ்பைரோசிஸ் போன்ற கிருமிகள் வரதுக்கான அபாயமும் மிகவும் மிகுதியாக இருக்கிற சூழல். அது இல்லாமல் சிறு சிறு குழந்தைகளுக்கு இரும்பல், சளி, காய்ச்சல் போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சுகாதார மேன்மை இல்லாமல் கொதிக்க வைத்து தண்ணி குடிக்க முடியாத காரணம், ஒரு சுத்தமான காற்று சுவாசம் பண்ண முடியாதனால வர இரும்பல், சளி போன்ற கிருமிகள், வயதான முதியோர்களுக்கு, சக்கரை நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு கிருமியின் தாக்கம் அபாயம் வீரியமும் மிகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் ஏராளமாக இன்னும் வர 1 மாதங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சுரேஷ், நான் உங்களிடம் வருவதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்து விடுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் தொடர்பு கொண்டு ஒருவேளை உங்கள் பகுதியில் எனக்கு இவ்வளவு சிகிச்சைகள் தேவை, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கலாம் அல்லது என்ன மாதிரியான மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் என்பதை நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். அதே போல என்னால் இலவசமாக மருத்துவ உதவியை அளிக்க முடியும், என்னால் ஆலோசனைகளை வழங்க முடியும் என்ற மருத்துவர்களும் நீங்களாக முன்வந்து சொல்லும் பட்சத்தில் அது மற்ற மக்களிடையே, உங்கள் பகுதி மக்களிடையே அதுவும் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்ற நம்பிக்கையில் தொடர்புக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு 0444077717 என்ற தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை 0444077717 என்ற தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் அலைபேசிகளை அழைக்கலாம். சுரேஷ், நிறைய பேர் இப்போ சென்னையில் மீட்பு பணிகளுக்காகவும் ஈடுபட்டு இருக்காங்க. மக்களும் நிறைய பேர் இந்த நிலையிலேயே தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது. நிறைய இடங்களில் கூட்டமாக வாழக்கூடிய நிலையும் இருக்கின்றது. முகாம்களிலோ அல்லது சிலர் தங்களுக்கு கீழ்த்தளத்தில் உள்ள வீடுகளில் இருப்பவர்களை தங்கள் வீட்டிலோ இப்படியெல்லாம் நிறைய சூழல் இருக்கின்றது. இந்த சூழலில் பரவக்கூடிய அபாயம், நோய்கள் ஒருவருக்கு ஏற்பட்டு அது பரவக்கூடிய அபாயம் எந்த அளவிற்கு இருக்கின்றது? அதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கிறது? யூஸ்வலாக ஜனங்க ஒரு இடத்துல கூட்டமாக சேரும் போது பார்த்தீங்கன்னா ஏர்பார்ன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அது பரவறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏர்பார்னில் பரவுறதுன்னு பார்த்தா ஃப்ளூ காய்ச்சல் வரதுக்கு ரைட் நோ இது ஃப்ளூ சீசன் தான். யூஸ்வலாக அந்த நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் வரைக்கும் ஃப்ளூ காய்ச்சல் வரதுக்கான சீசன். இப்போ ஒரு இடத்துல கூட்டமாக ஜனங்க இருக்கும்போது ஒருத்தருக்கு சளி, இரும்பல் சளி இருந்ததுன்னா அவங்க இருமும் போதோ தும்பும் போதோ மற்றவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 2 வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ்னுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன கூட்டமாக இருக்கும்போது கை சுத்தம் கொஞ்சம் சுத்தமாக இருக்க முடியாது. ஹேண்ட் ஹைஜின்னு சொல்லுவோம். ஹேண்ட் வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. 2 கூட்டம் இருக்கிற இடத்துல அது கொஞ்சம் சாத்தியக்கூறு கொஞ்சம் கம்மியாக இருக்க செய்யும். அதனால் இந்த 2 ஏர்பார்ன் டிசீசஸ் பரவறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா, ஒரு குழு அமைச்சு அங்கே ஜனங்களை ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கா, வெளிச்சம் இருக்கான்னு சொல்லி, வெளிச்சம் இப்போ கொஞ்சம் கஷ்டம், பட் அட்லீஸ்ட் காத்தோட்டமாக இருக்க முடியுமான்னு பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும். 2 அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஹேண்ட் ஹைஜீன் பண்ணுறதுக்கான சானிடேஷன்ஸ் கொடுத்தாவே பாதி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு தோணுது.